விலங்கின் கதையை ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் கடவுள்கிட்ட போய் கேட்டதாம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சாபம் என்று கேட்டதாம். அதற்கு கடவுள் சொன்னார், நீங்கள் இறந்த பிறகு உங்களின் பெயர்களோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கால் பாயா, இன்னும் எத்தனை பெயர்கள் உங்களுக்கு உள்ளன. உங்களைத்தானே இத்தனை பெயர்கள் வைத்து அழகுபடுத்தியும் பார்க்கிறார்கள். மனிதர்கள் மட்டும் இறந்து போனால் அவர்களுக்கு பெயர் பிணம்தான். அதற்கு தான் மனிதர்கள் இந்த ஆட்டம் போடுகிறார்கள். யாரை எப்படி ஏமாற்றலாம், யாரை எப்படி காயப்படுத்துவது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவது, அடுத்தவங்களை பார்த்து வியர்ந்து போவது, இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கடவுள் சொன்னார். அதற்கு விலங்குகள் சொன்னது, இந்த மனித பிறவியே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் விலங்குகளாகவே வாழ்ந்து கொள்கிறோம் என்று விலங்குகள் சொன்னதாம். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழுங்கள். பிறர் உழைப்பில் வாழாமல் நீங்கள் உங்கள் உழைப்பில் வாழுங்கள். விலங்குகளுக்கு கூட இறைவனிடத்தில் இடம் உண்டு, ஆனால் மனிதர்களுக்கு இடம் டேஷ் டேஷ் டேஷ். மீண்டும் அடுத்த குட்டி கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.